அனைவருக்கும் வணக்கம். சிங்கமும் எலியும் ஒரு குட்டி கதையை பார்ப்போம். பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு சிங்கம் ரொம்ப அதிகமாக தூங்கி நிற்குது. அது ஆனால் கண்முழிச்சதோ என்ன தெரியல. அந்த சிங்கம் ரொம்ப தூங்கினே இருக்குது. அந்த சமயத்தில் சின்ன ஒரு எலி என்ன பண்ணிச்சு, விளையாடுறதுக்கு சிங்கத்து மேலே ஏறி விளையாடிக்குது. சிங்கத்துக்கு தூக்கம் தெரிஞ்சு போச்சு, கர்ஜித்தது. யார் என் தூக்கத்தை கலத்தது போ அவனு சிங்கம் தான் பெரிய காட்டுக்கு ராஜா வச்சா. என்னை யார் தூக்கத்தை கலைச்சது, யார் போனதுன்னு கர்ஜித்துனா கத்தியதுன்னு அர்த்தம். எலியை பார்த்து சிங்கம் கேட்குது, நான் என்னுடைய தூக்கத்தை கலத்தி விட்டாய், உன்னை நான் இப்போதே கொல்ல போகிறேன்னு சிங்கம் சொல்லுது. அதுக்கு எலி சொல்லுது, நான் எப்பயோ ஒரு காலத்தில் உனக்கு நான் உதவி பண்ணுவேன், என்னை மன்னித்துடு, என்னை விட்டுடுன்னு எலி சொல்லுது. எலி சொன்னோடனே சிங்கம் சிரிக்குது. ஏன்னாக்கா நீ ரொம்ப சிறிய ரொபோண்டாக இருக்கிற, நீ எனக்கு நீ உதவி பண்ண போகிறேன்னு சிங்கம் அது சிரிக்குது, ஊந்து சிரிக்குது. சரி பொழைச்சி பொண்ணு சிங்கம் எலியை விட்டுடுது. அப்படியே ஒரு சில காலம் போகுது. சில காலம் கழிஞ்சது. ஒரு வேடன் விரித்த வலையில் சிங்கம் மாட்டிக்குது. சிங்கம் மாட்டின்னு இப்படி 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 என்னது வலையில் மாட்டினா சிங்கம் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. சிங்கம் கத்துது, கர்ச்சிக்குது, கர்ச்சினுச்சு. கத்துது சிங்கம், ரொம்ப ஆகுன்னு கத்துது. அந்த கத்தத்தை வச்சு எலி ஓடியாந்து என்ன பண்ணுது, அதுக்கு தான் எலிக்கு தான் கூர்மையான பல்லு இருக்குது. அந்த வலையை பூரா கட் பண்ணி அந்த சிங்கத்தை காப்பாற்றுது. அதுலேருந்து சிங்கமும் எலியும் நண்பர்கள் ஆகிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, எப்பயுமே உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது, ஆளை வச்சு எடை போடக்கூடாது. சின்னவங்களும் உதவி பண்ணுவாங்க, அவங்கள அலட்சியமாக நினைக்கக்கூடாது. சிறு துரும்பும் பல்லு உதவுன்ற போல் சின்னவங்களாக இருந்தாலும் அவங்களும் எப்பயோ ஒரு சமயத்தில் உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க.